நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எழுதிட்டே வரேன். ஓகே, நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. நாலாவது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ரெண்டு இருக்கு. அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் வந்த கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் வந்துட்டு. ஓகே, போல்ஸ்மேன் நான் எழுதுறதெல்லாம் இம்பார்ட்டன்டா எழுதிக்கோங்க. உங்களுக்காக தான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஜூல்ஸ் பெர் கெல்வின். நான் அஞ்சாவது ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் போல்ஸ்மேன், நீங்க இதெல்லாம் ரெண்டாவது வால்யூம், செகண்ட் வால்யூம்ல இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட் மோலார் கான்ஸ்டன்ட், மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட், மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலா நான் கான் மட்டும் போடுறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூல் பெர் மோல் கெல்வின். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலா கான் மட்டும் போடுறேன். மீட்டர் கியூப் கேஜி பவர் -1 எஸ் பவர் -2. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதோட முடிய போகுது. வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட், வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட் மீட்டர் கெல்வின். ஓகே, சோ லாஸ்டா உள்ளது சார்ஜ். 9வது உள்ளது சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ். சார்ஜோடைய SI யூனிட் வந்து கூலும், C ஃபார் கூலும். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி இப்ப ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, சோ ஜூலுங்கிறது வந்து நம்மளுக்கு சயின்டிஸ்டோட நேம். ஜூலுங்கிறது எனர்ஜியோடைய SI யூனிட். ஜூலுக்கு வந்து நல்ல காரியம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஜூல் அப்படிங்கிறது நியூட்டன் இன்டு மீட்டர். நியூட்டன் ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸுக்கு யூனிட் இங்க பாருங்க, நியூட்டன். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வாட். வாட் அப்படிங்கிறது ஜூல் பெர் செகண்ட். ஜூல் அப்படிங்கிறது நியூட்டன், இங்க பாருங்க, நியூட்டன் இன்டு மீட்டர். கீழே அப்படியே செகண்ட்ஸ் எழுதணும். நியூட்டனுக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இங்க இன்டு m இருக்கு, டிவைடட் பை s. இப்படி நம்ம எழுதணும். இப்ப நான் ப்ராப்ளம் கொடுக்க போறேன். டைரக்டா சுத்தி வளைச்செல்லாம் வரல. முடிஞ்சிருச்சா? ஓகே, இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதிக்கிறேன். பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலான் நாட். 1/ε0 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பெர்மியபிலிட்டி. மியூ நாட்டுக்கு நியூட்டன் பெர் ஏ ஃபார் இல்ல ஆம்பியர். கரண்டோட யூனிட் ஆம்பியர். 10th படிச்சிருக்கீங்க தானே? ஓகே, சோ இப்போ நம்ம இதோடைய நீங்க டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க தானே சார்? டைமென்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க தானே?
இப்ப அந்த டைமென்ஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எழுதினா முடிஞ்சது. நல்லா கவருங்க. ஜூல் இங்க பாருங்க, ஜூல் நியூட்டன் இன்டு மீட்டர். நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கணுங்க. எண்ணம் நம்ம எண்ணம் ஜேன்னு இருக்கணும். எண்ணம் ஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன். நியூட்டன்னா ஃபோர்ஸ். F is equals to mass into acceleration. இங்க பாருங்க, F is equals to mass into acceleration. மாஸ் into acceleration. ஃபோர்ஸ் ஓட யூனிட் நமக்கு நியூட்டன், மாஸ் ஓட யூனிட் நமக்கு கிலோகிராம், ஆக்சலரேஷன் யூனிட் நமக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப நியூட்டனுக்கு பதிலா நீங்க கேஜி எம் எஸ் பவர் -2 எழுதணும். இதே இது டைமென்ஷன்ல என்ன வரும்? கேஜிக்கு பதிலா எம், மீட்டருக்கு பதிலா எல், டைமுக்கு பதிலா டி பவர் -2. ஓகே, இப்போ ஒவ்வொன்றதுக்கு தனித்தனியா எழுதுவோம். இப்போ பாஸ்கலுக்கு எழுதுவோம். பாஸ்கலோடைய டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். பாஸ்கலோடைய டைமென்ஷன் இப்படி எழுதி இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா பாஸ்கலோடைய டைமென்ஷன் இருக்கும். ஓகே, சோ இப்போ தனித்தனியா எழுத போறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஜூலுங்கிறது எண்ணம், வாட்டுங்கிறது ஜூல் பெர் செகண்ட். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதுல இருந்து நமக்கு 1 மார்க்குக்கு வரும், ஒரு கொஸ்டின் வரும். இப்ப பாருங்க, பாஸ்கலுக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அதான் நம்மளுக்கு பிரஷர். பிரஷருக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதே தான். நீங்க நல்லா கவனிங்க, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கவனிங்க, நோட்ஸ் எழுதிக்கிடுங்க. இங்க பாருங்க, பாஸ்கலுக்கும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். பாஸ்கல்ங்கிறது பிரஷரோடைய யூனிட். நான் என்னெல்லாம் எழுதுறோம் அதெல்லாம் நோட் எழுதிக்கோங்க. பிரஷரோடைய யூனிட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா. சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். இதுக்கு ஃபோர்ஸ் பெர் ஏரியா, இங்கேயும் நமக்கு ஃபோர்ஸ் பெர் ரீஸ்டோரிங் ஏரியா. ஏரியா ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் தானே. அப்போ பாஸ்கலுக்கும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு யூனிட் வந்து இப்படி எழுதணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் பெர் லென்த் நியூட்டன் பெர் மீட்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். என்னதுலாம்னா pressure is equals to force by area, அப்பவும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெஸ் is equals to force by area, அப்பவும் நம்மளுக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகே, இப்போ பாருங்க, டார்க்குக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டார்க். இப்படி இருக்கு ஒரு பொருள், இப்படி இருக்கு. இதை சுத்தணும்னா ஃபோர்ஸ் இன்டு இந்த லென்த். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஓகே, இப்போ பாருங்க, பாஸ்கல். பாஸ்கலுக்கு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதோட எஸ்ஐ யூனிட்டுங்க பாருங்க. நியூட்டனுக்கு வந்து நம்ம சயின்டிஸ்டோட நேம், நியூட்டன் வந்து சயின்டிஸ்டோட நேம். அதனால அது ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். அப்போ அதுதானே நியூட்டன். அப்போ நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு அக்ஸலரேஷன் அப்படின்னு எழுதியாச்சு. கீழே என்ன இருக்கு? மீட்டர் ஸ்கொயர். அப்படிங்க எழுதுங்க. இதுல 1 மீட்டருக்கு 1 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரும் நமக்கு? கேஜி எம் பவர் -1 வருமா? எம் பவர் -1 வருமா? அப்போ எஸ் பவர் -2 இருக்கு. இதோட டைமென்ஷன் என்ன வரும்? அப்போ கேஜிக்கு பதிலா எம், மீட்டருக்கு பதிலா எல், டி பவர் -2. அப்போ எஸ் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதே தான், பிரஷருக்கும் இதே யூனிட் டைமென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதே தான். இப்ப ஜூல் பெர் செகண்ட் எழுதுறீங்களா? எழுதுங்க. இப்ப ஜூல் பெர் செகண்டுக்கு எழுதுங்க. ஜூல் செகண்டுக்கு எழுதுங்க. ஜூல்ங்கிறது சயின்டிஸ்டோட நேம். ஜூலுக்கு பதிலா என்ன எழுதணும்? ஜே ஈக்குவல்ஸ் டு என்எம், n into m. அடுத்தது ஒரு s இருக்கா? s. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். நியூட்டன்னா ஃபோர்ஸ் தானே. அப்ப நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு அக்ஸலரேஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஒரு மீட்டர் இருக்கு, மீட்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஒரு செகண்ட்ஸ் இருக்கு.
எழுதியாச்சு. அப்ப என்ன வருது நமக்கு? கேஜி மீட்டர் மீட்டரோ மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -1 கேஜிக்கு பதிலா எம் எம்முக்கு பதிலா எல் டிக்கு பதிலா எஸ்க்கு பதிலா அவ்வளவுதான். இதான் இதோடைய டைமென்ஷன், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதெல்லாம் நீங்க பண்ணிருவீங்களா? இதை தவிர இந்த மோலார் கேஸ் கான்ஸ்டன்ட்டை தவிர மற்றதெல்லாம் பண்ணிருவீங்களா? ட்ரை இட், வேகமா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் ஒன்று கொடுக்க போறான். இதுதான், இது ரொம்ப ஈஸி. இதை மட்டும் நீங்க படிச்சுட்டா போதும். இதை எழுதிக்கிட்டீங்களா? அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. இதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட்ஸ் வர்றது ரேர் தான். எழுதிட்டீங்களா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அது. ஓகே, ஃபோர்ஸ்னாலே நியூட்டன் தானே, மீட்டர் நியூட்டன் தானே. ஜூல் பெர் கேஜி தான் போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட். ஜூலுக்கு வந்து என்னது நமக்கு? நியூட்டன் இன்டு மீட்டர் டிவைடட் பை கெல்வின் கே, அப்படி எழுதிருங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், அகைன் ஒரு மீட்டர் இருக்கு, கீழே கே பவர் -1. அப்ப என்ன வரும் நமக்கு? மீட்டர் இன்டு மீட்டர் பவர் 2. அப்ப நமக்கு என்ன வரும்? கேஜி மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2 கே பவர் -1. இப்போ கெல்வின், கேனா கெல்வின் அப்சல்யூட் டெம்பரேச்சர், எம் கேஜிக்கு பதிலா எம், எம்முக்கு பதிலா எல் பவர் 2, எஸ்க்கு பதிலா டி பவர் -2, இங்க கெல்வினுக்கு பதிலா தீட்டா பவர் -1. தட்ஸ் இட். ஓகே, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ப்ளீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிஎல் ப்ளீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே, பிஜேகே பிஜேபி மாதிரி பிஜேகே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு ஜேகே. ஸ்டீஃபன், இந்த இது கொஞ்சம் மைண்ட்ல டக்குன்னு வந்துடும். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4ன்னு வந்துடும். அவ்வளவுதான், இது படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளவுதான். ஓகே, வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎம்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎம்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மீட்டர் கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு எழுதுங்க. வாட்டுக்கு என்ன? ஜூல் பர் செகண்ட். கேன் ஐ எரேஸ் திஸ் ஒன்? ஓகே, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன், இங்க பாருங்க, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்க்கு எழுதுங்க. ஓகே, வாட்டுக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? ஜூல் பர் செகண்ட், ஜே எஸ் பவர் -1. நெக்ஸ்ட் ஜூல்ங்கிறது சயின்டிஸ்ட் நேம், கிலோகிராம்ல இல்ல, மாத்துங்க. ஜேக்கு பதிலா என் எம், எஸ் பவர் -1 டிவைடட் பை எம் பவர் 2 கே பவர் 4. நெக்ஸ்ட் நியூட்டனுக்கு பதிலா கேஜி எம் பவர், சாரி எம், நீங்க சொல்லுங்க, கேஜி எம்எஸ் -2. அப்புறம் இதுக்கு எழுதிட்டேன். அப்புறம் எம்எஸ் பவர் -1 இருக்கு. அப்ப எம் எஸ் பவர் -1 டிவைடட் பை எம் பவர் 2 கே பவர் 4. நெக்ஸ்ட் கேன்சல் ஆயிரும். எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? கேஜி எஸ் பவர் -3 கே பவர் 4. அடுத்தது கேஜிக்கு பதிலா எம், எஸ்க்கு பதிலா எல் பவர் 0ன்னு வந்துடும். எஸ் ஆர் நோ? டி பவர் -3 கே தீட்டா பவர் 4. ஓகே, சோ இது மோல் கெல்வின் வர்றதுனால இப்ப எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதிடுவீங்க. ஈஸி தானே? ஓகே, கேன் ஐ கிவ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ்? 3 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த மாதிரி மெத்தட்ல. இது மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அது ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணிடலாம். Can I give problems?
Girls, can I give problems? Okay. Consider that sigma suffix s kb comma b. Consider that sigma suffix s kb comma b. Consider that sigma suffix x kb comma b represents Stephen Boltzmann constant. Represents Stephen Boltzmann's constant. Represents Stephen Boltzmann constant. Represents Stephen Boltzmann constant, comma, Boltzmann constant, Stephen Boltzmann's constant, comma, Boltzmann's constant, Stephen Boltzmann's constant, comma, Boltzmann's constant, and Wien's displacement law constant, and Wien's displacement law constant respectively, and Wien's displacement constant, comma, respectively. The dimension of sigma suffix s kb power minus 1 b is the dimension of sigma suffix s into kb power minus 1 into b is. Options கொடுத்திருக்கு. L power minus 1, T power minus 1, K power minus 2. Second கொடுத்திருக்கு. L power minus 1, K power minus 2. Third கொடுத்திருக்கு. L power minus 1, T power minus 1, K power minus 3. Fourth, L power minus 1, T power minus 1, K power minus 4. இதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறான். சிக்மா எஸ் வந்து ஸ்டீஃபன் போல்ட்மேன் கான்ஸ்டன்ட், எஸ் போட்டிருக்காங்களா, ஸ்டீஃபன் போல்ட்மேன் கான்ஸ்டன்ட், இங்க கேபி வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், பி வந்து வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கான்ஸ்டன்ட். இதை இப்படி மல்டிப்ளை பண்ணா இதுல எந்த டாரி டைமென்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க. இது இந்த வருஷம் வந்த கொஸ்டின். ஓகே, போன மாசம் நடந்த கொஸ்டின். என்ன வருது? முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிக்மா எஸ் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 இன்டு கேவி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஜூல் பெர் கெல்வின் தி ஹோல் பவர் minus 1 கொடுத்திருக்காங்களா. இன்டு வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து மீட்டர் கெல்வின். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ கெல்வின் ரூல் அவுட் ஆயிரும். எஸ் ஆர் நோ? கெல்வின் ரூல் அவுட் ஆயிரும். இங்க ஒரு மீட்டருக்கு இங்க ஒரு மீட்டர் நம்மளுக்கு போயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி போகாது. எஸ் ஆர் நோ? வை? எஸ், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு, கவனமா இருக்கணும். கெல்வின் மீட்டர் கெல்வின். ஓகே, ஆனா இதை வேணா நீங்க கட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? ஆமா, ஏன்னா இது நம்மளுக்கு ஜே பவர் -1 கே பவர் -1ல வந்துருது. எஸ் ஆர் நோ? ஓகே, டூ இட். ஆப்ஷன் ஏ தான், ஆனா பட் டூ, யூ மஸ்ட் டூ. ஓகே, வாட்டுக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? ஜூல் பர் செகண்ட். ஓகே, டிவைடட் பை m ஸ்கொயர் k பவர் 4 இன்டு j பவர் -1 பை k பவர் -1 இன்டு mk.
எஸ் ஆர் நோ? எழுதலாம். இப்படி எழுதலாம் தானப்பா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இங்க ஒரு ஜூல் இருக்கு, இங்க ஒரு ஜூல் இருக்கு. நம்ம டைரக்டா இங்க கட் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ? ஜே இன்டு ஜே பவர் மைனஸ் 1 1. எஸ் ஆர் நோ? அது நம்மளுக்கு கட் ஆயிரும் தானப்பா? கட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இங்க ஒரு இதை நம்ம பொதுவா எடுத்துக்கிடலாம். அப்புறம் மீதி என்ன இருக்கும்? எஸ் பவர் மைனஸ் 1 எம் இன்டு கே இருக்கும், டிவைடட் பை எம் பவர் 2 கே பவர் 4. இந்த கே பவர் மைனஸ் 1 மேல போகும்போது என்ன ஆகும்? கே பவர் பிளஸ் 1. அப்போ இங்க என்ன ஆயிருது? கே ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் 1 மீட்டருக்கு இங்க ஒன்னு கட் பண்ணிக்கலாம். இங்க மீட்டர் ஸ்கொயருக்கு இங்க என்ன வந்துரும்? 2 வந்துரும். எஸ் ஆர் நோ? அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? m பவர் minus 1, s பவர் minus 1, k பவர் minus 2. அப்ப இதுல இருந்து நமக்கு m க்கு வந்து என்ன வேல்யூ வரும்? l. அப்ப l பவர் minus 1, t பவர் minus 1, k பவர் minus 2. What is your option? A. இது இப்போ அந்த question. Okay, next question. Next question. Planck's constant, எழுதிட்டீங்களா? இது ஈஸி. இது ஒரே மாதிரி ஒரு டைம் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா மீதி இந்த 3 கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு 3 கொஸ்டின் இப்ப கொடுக்க போறேன். நீங்க நல்ல சுறுசுறுப்பா இருங்க. உங்க பேர் என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? வரலையே, நீங்க வீட்டுல சாப்பிட்டீங்க. Planck's constant, speed of light. Planck's constant bracketக்குள்ள small letter h. Planck's constant bracketக்குள்ள small letter h. bracketக்குள்ள small letter h. Speed of light bracketக்குள்ள small letter c. Speed of light bracketக்குள்ள small letter c. Planck's constant bracketக்குள்ள small letter h. Speed of light bracketக்குள்ள small letter c. And gravitational constant and gravitational constant and gravitational constant bracketக்குள்ள capital G and gravitational constant bracketக்குள்ள capital G and gravitational constant bracketக்குள்ள capital G are taken as 3 fundamental constants are taken as 3 fundamental constant, full stop, are taken as 3 fundamental constant, full stop. Which of the following combination of these has the dimension of length? Which of the following combination of these has the dimension of length? கண்டுபிடிங்க பார்க்கலாம். லென்த்தோடைய டைமென்ஷன் அல்லது SI யூனிட் வந்து நம்மளுக்கு என்னது வரும்? மீட்டர் வரும். அப்ப நீங்க எந்த காம்பினேஷன்ல நீங்க போட்டா மீட்டர் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒவ்வொன்னா செக் பண்ணுவோம். ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ் ஆர் நோ? ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஹெச்சுக்கு பதிலா நம்ம ஜே டாட் எஸ். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு பதிலா நம்ம m பவர் 3 kg பவர் மைனஸ் 1 s பவர் மைனஸ் 2 இதெல்லாம் ரூட்டுக்குள்ள டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட். இது c ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு நம்மளுக்கு என்னது? ஸ்பீடுக்கு என்னது நம்மளுக்கு? SI யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கணும் எது வந்து மீட்டர் வருதுன்னு ஃபார்ம் பண்ணணும். ஜூலுக்கு பதிலா நம்ம என்ன எழுதுவோம்?
கரெக்ட். அப்படி ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா எழுதுங்க. நியூட்டன் மீட்டர், எஸ் இருக்கு, m பவர் 3 kg பவர் -1 s பவர் -2 டிவைடட் பை m by s the whole power 3/2. இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் செக் பண்ணி தானே பார்க்க போறோம். ஓகே, நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், நியூட்டனுக்கு பதிலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போடணும். போட்டிட்டீங்களா? அடுத்தது என்ன இருக்கு? மீட்டர் இருக்கு. அடுத்தது எஸ், m பவர் 3 kg பவர் -1 s பவர் -2 டிவைடட் பை, இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள, டிவைடட் பை m by s the whole power 3/2. ஓகே ஓகே, சோ kg kg நம்மளுக்கு கேன்சல். ஓகே, வேற மீட்டர் இருக்கு. இங்க மீட்டர், மீட்டர் பவர் 4 மீட்டர் பவர் 5 வந்துடும். எஸ் ஆர் நோ? ஓகே, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இங்க பாருங்க, மீட்டர் என்ன வரும் நமக்கு? m பவர் 5. நெக்ஸ்ட் s பவர் -3. Next divided by m power 3/2 into s power -3/2. Yes or no? Yes or no? Next ரூட்டுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு? the whole power ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x எப்படி எழுதுங்க? x பவர் 1/2. 1/root of x னா x பவர் -1/2. அப்போ இந்த ரூட்னு இதுல மேலங்க என்ன எழுதுவோம்? 1/2 டிவைடட் பை m பவர் 3/2 s பவர் -3/2. Understood? Next பாருங்க, m power 5/2. Yes or no? s power -3/2. Can I write? Divided by m power 3/2. Next one, s power -3/2. s power -3/2, s power -3/2 rule out. Yes or no? Yes or no? This is rule out. Next one, இது கீழ உள்ளது மேல போகும்போது என்ன ஆகும்? நமக்கு மைனஸ் ஆகும். கரெக்ட். m power 5/2 minus 3/2 என்ன வரும்? m 1/root is taken out, 5 minus 3, m 1/2 into 2, 2 cancel, meter. அப்போ what is your option? 1. ஃபர்ஸ்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் hg இங்க இருக்கு. hg யோட டைமென்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டையும் டேக்கிள் பண்றது ஈஸி. எஸ் ஆர் நோ? அப்படி நீங்க பார்க்கணும் எதை கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னு. hg கண்டுபிடிக்கணும். hg கண்டுபிடி இதுல போட்டு இப்படி எடுத்துடலாம், இதுல போட்டு இப்படி எடுத்துடலாம். எஸ் ஆர் நோ அப்படி நீங்க பார்க்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஒன்னா போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் தர போறேன், நீங்க தான் செய்யணும். உடனே சடனா ஆன்சர் பண்ணக்கூடாது. டைம் எடுத்து அது மெதுவா செய்யணும், தப்பு இல்லாம செய்யணும் ஒரு டைம். அதுக்கப்புறம் தான் அது ஃபாஸ்ட்னஸ் வரும். Have you written? இந்த ஆப்ஷனே எழுதாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
Have you written? Can I erase and give another problem? It is for you. A length scale L. A length scale bracket குள்ள small letter 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 L depends on can I erase this one? Okay. It depends on permittivity sigma அங்க எழுதிருக்கேன் பாருங்க permittivity sigma. A length scale depends on permittivity sigma. இது பேர் sigma. Permittivity sigma and Boltzmann's constant Kb. Boltzmann's constant Kb, absolute temperature T, absolute temperature capital T. Absolute temperature ஓட SI unit என்னதுன்னா Kelvin. Absolute temperature ஓட SI unit என்னன்னா Kelvin. புரியுதா இல்லையாப்பா? Absolute temperature T. It depends on permittivity sigma, Boltzmann's constant Kb, and absolute temperature T. Full stop. N where N is small letter N is numbers per unit volume. Numbers per unit volume of certain charged particle and the charge Q carried by each of a particles. Full stop. Which of the following expressions for L is correct, dimensionally correct? Dimensionally, what happened? Dimensionally correct. Full stop. Options கொடுத்திருக்காங்க. L is equals to square root of n q square by epsilon kbt. Second one, L is equals to square root of epsilon kb capital T divided by n q square. Third one is L is equals to square root of q square by epsilon n 2 by 3 kb t. And the last option is square root of q square divided epsilon n kb into t. What is the numbers வந்து dimensions கிடையாது. நீங்க numbers per unit volume என்னது? Number divided by volume. Yes or no? அப்ப m power -3. Correct. அப்ப என்னோட SI unit வந்து m power -3. இப்போ எதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும்? nk ஸ்கொயரையும் சிக்மா kbt கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இதை கண்டுபிடிச்சீங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. எஸ் ஆர் நோ? இதோட இன்வர்ஸ் தான் அது. எஸ் ஆர் நோ? அதே மாதிரி நீங்க சிக்மா கேடியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகும். எஸ் ஆர் நோ? சிக்மா kbt கண்டுபிடிக்கணும். சிக்மாக்கு கொடுத்திருக்குது, இந்த இருக்கு kb Boltzmann's constant jk, T Kelvin, K ன்னு போடணும். கண்டுபிடிச்சீங்களா? ஓகே.
நீங்க நல்லா பார்க்கணும் 1/ε0 தான் நான் எழுதியிருக்கிறேன். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். அங்க இருக்குது எப்சிலான். அப்ப எப்சிலான் என்ன வரும்? c ஸ்கொயர் பை nm ஸ்கொயர். ஓகே, மெதுவா கவனமா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து செக் பண்ணி பார்க்க போறேன். L is equals to square root of. ஓகே, அங்க பாருங்க n என்ன கொடுத்திருக்கு? நம்பர்ஸ் பர் n என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர்ஸ் பர் யூனிட் வால்யூம். நம்பர் இங்க பாருங்க, n is equals to numbers per unit volume. n is equals to number per volume. அப்ப n is equals to நம்பருக்கு யூனிட் கிடையாது 1, வால்யூம்க்கு மீட்டர் கியூப். அப்ப என்னோட SI யூனிட் m பவர் -3. ஓகே, m பவர் -3 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் q ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? சார்ஜ்னு கொடுத்திருக்கு c ஸ்கொயர். எப்சிலானுக்கு பதிலா c ஸ்கொயர் டிவைடட் பை nm ஸ்கொயர் இன்டு kb, Boltzmann's constant j per k into Kelvin k. ஓகே, இப்போ நான் இந்த சைடு எரேஸ் பண்ணி இருக்கட்டுமா? லேட் ஆயிட்டுனா இது ஒட்டிக்கும் இந்த பெயிண்ட் மாதிரி. ஓகே, இப்போ jk இதை கண்டுபிடிக்குது. L is equals to m power -3 c power 2 divided by c ஸ்கொயர் டிவைடட் பை, இங்க பாருங்க, இதை நான் எப்படி எழுத போறேன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் மீட்டர்னு எழுத போறேன். ஜூல் எப்படி எழுதுவேன்? நியூட்டன் மீட்டர் எழுதுவேன். கட் பண்ணதுக்கு வசதியா இருக்குமா? அதுக்காக எழுத போறேன். ஓகே, அப்போ n மீட்டர் ஸ்கொயர் வந்து மீட்டர் இன்டு மீட்டர்னு எழுதலாம் தானே? இன்டு ஜூலுக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? nm. நெக்ஸ்ட் டிவைடட் பை k ஃபுல் ஸ்கொயர் ரூட். அப்போ k கேன்சல், k கேன்சல். நெக்ஸ்ட் ஒன் nm கேன்சல். நெக்ஸ்ட் ஒன் c ஸ்கொயர் கேன்சல். நெக்ஸ்ட் ஒன் இது மேல போகும்போது என்ன வரைக்கும் உங்களுக்கு? அவ்வளவுதான். m பவர் -3 இன்டு m பவர் m தான் வரும். என்ன m தானே வரும்? அப்படியே மேல போயிடும். எஸ் ஆர் நோ? m வரும். அதுக்கப்புறம் இப்போ என்ன வரும் நம்மளுக்கு? m பவர் -2 வரும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த வேல்யூ, அதாவது nq ஸ்கொயர் பை எப்சிலான் kbt 1/m ஸ்கொயர் கொடுத்ததுன்னா இந்த வேல்யூ என்ன கொடுக்கும்? அப்படி செக் பண்ணி பாருங்க. பிளஸ். அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். அதுதான் லென்த் வருது. Next question. If the force is, if இது எழுதிட்டீங்க தானே, அப்ப ஆப்ஷன் வந்து 2. கவனமா பார்க்கணும். இதுல அவசரப்பட்டு ஒன்னு அடிச்சிட கூடாது. ஓகே, if the force is proportional to, if the force is proportional to square of velocity, comma, if the force is proportional to square of velocity, comma, then the dimension of proportionality constant is, then the dimension of proportionality constant is, okay. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கு? force is proportional to என்ன கொடுத்திருக்கு? square of velocity, velocity square.
இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். எஸ் ஆர் நோ? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? கே. இதுதானே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. தட்ஸ் இட். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த கான்ஸ்டன்டோடைய டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன நம்மளுக்கு? நியூட்டன். ஈக்குவல்ஸ் டு கே. இதோட டைமென்ஷன் பார்க்கணும். வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட். நியூட்டனுக்கு மாஸ் இன்டு அக்சலரேஷன். அதுதான் எழுத முடியும். நியூட்டன் வச்சு என்ன பண்ண முடியும்? m s power -1 the whole square. அப்போ kg m s power -2 is equals to k m power 2 s power -2. Yes or no? Then s power -2 s power -2. Then here 1 meter, here 1 meter. Then kg divided by meter, which is the dimension of k. Yes or no? அப்போ dimension of k which is equals to kg m power -1. kg க்கு பதிலா m, மீட்டருக்கு பதிலா l -1 t power 0. Option is fourth option. வெர்னியர் கேலிப்பர் சார் நடத்திட்டாங்க தானேப்பா? வெர்னியர் கேலிப்பர் நடத்திட்டாங்க தானே? இப்ப வெர்னியர் கேலிப்பர் ப்ராப்ளம் கொடுக்கும். ப்ரேயர் பண்ணிட்டு ஆமாங்க. இப்ப வெர்னியர் கேலிப்பர்ல ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. இப்ப வெர்னியர் கேலிப்பர்ல ப்ராப்ளம் கொடுக்க போறேன். இதே மாதிரி மாடல்ல தான் நீங்க இந்த ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம்னாலும் இதே மாதிரி மாடல் தான் நீங்க சால்வ் பண்ணணும். கிடைச்சிரும் ஆன்சர். ஓகே. இன்ன வெர்னியர் கேலிப்பர் உங்களுக்கு விஎஸ்டி என்ன எம்எஸ்டி என்னன்னு தெரியும் தானேப்பா? மெயின் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இன்ன வெர்னியர் கேலிப்பர் கமா, இன்ன வெர்னியர் கேலிப்பர் கமா, இன்ன வெர்னியர் கேலிப்பர் கமா 20 போடுங்க. 20 VSD, capital V, capital S, capital D. In a vernier caliper, comma 20 VSD. In a vernier caliper, comma 20 VSD coincide with. In a vernier caliper, 20 VSD coincide with 16 MSD. 16 MSD. In a vernier caliper, 20 VSD. In a vernier caliper, comma 20 VSD coincide with 16 MSD. 16 MSD. Bracket kulla each division of length 1 millimeter. Bracket kulla each division of length 1 millimeter. Bracket kulla each division of length 1 millimeter. Each division of length 1 millimeter. Full stop. The least count of the vernier caliper is. The least count of the vernier caliper is. Options கொடுத்திருக்காங்க. The least count of the vernier caliper is option கொடுத்திருக்காங்க. 0.2, 0.01, 0.02, 0.2, 0.1. நான் இப்ப எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி எல்லா ப்ராப்ளமும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஒரே ஒரு ஜெனரல் பொசிஷன் மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க. லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 MSD மைனஸ் 1 VSD. இதுதான் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்தீங்க பாருங்க. என்ன பாருங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 VSD coincide with 16 MSD. இத கொடுத்திருக்காங்க. MSD
MSD is equals to 1 millimeter கொடுத்திருக்காங்க. எப்போதுமே 1 millimeter 1 centimeter சொன்னாங்கன்னா அது MSD தான். VSD வந்து உங்களுக்கு லைன் பார்க்கிறதுக்கு மட்டும்தான். அண்டர்ஸ்டுட்? இப்போ பாருங்க, இப்போ இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்குள்ள இந்த VSD நம்மளுக்கு தேவையில்லாம இருக்கு. இந்த VSD நான் வந்து மாத்தி எழுத போறேன். 20 VSD equal to 16 MSD னா ஒரு VSD is equals என்ன? 16 divided by இந்த 20 கீழே வந்துரும், இந்த 20 அங்க போயிரும். அப்போ 16 divided by 20 MSD. இப்போ இந்த VSD இங்க பாருங்க, இந்த VSD இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுதான் ப்ரொசீஜர். அண்டர்ஸ்டுடா? LSD least count equals to MSD minus VSD. VSD ல நமக்கு யூனிட் இருக்காது, MSD ல தான் யூனிட் கொடுப்பாங்க, அதை எழுதிடணும். ஓகே, क्वेश्चनலே கொடுத்துருவாங்க எத்தனை இது எத்தனை கோஇன்சிடென்ஸ் கொடுத்துருவாங்க. 20 VSD 16 MSD ன்னு கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. அதுல இருந்து VSD க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? MSD மைனஸ் VSD க்கு பதிலா என்ன எழுதுவீங்க? 16 divided by 20 MSD. இப்ப MSD வெளியில எடுத்துருங்க காமனா. உள்ள என்ன இருக்கும்? 1 minus 16 by 20 ஏன. அப்ப MSD என்ன வரும்? MSD என்ன வரும்? MSD என்ன வரும்? 4 by 20. 4 by 20 என்ன வந்துரும் உங்களுக்கு? 1 by 5. MSD எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 millimeter. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 1 by 5 0.2. Yes or no? 1 by 5 0.2 தானே இல்லையா? 0.2 mm. இங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. அண்டர்ஸ்டுட்? அப்போ ஒரு mmங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 0.10 mm சேர்ந்து ஒரு சென்டிமீட்டர். அவ்வளவுதான், 0.02 சென்டிமீட்டர். 10 mmங்கிறது ஒரு சென்டிமீட்டர். ஸ்கேல்ல 10 கோடு சேர்ந்து தானே ஒரு சென்டிமீட்டர் வருது. அப்போ 1 mm equals to இந்த 10 எங்க போயிரும்? கீழே போயிரும். அப்போ 1 by 10 சென்டிமீட்டர் என்ன வரும்? 0.1 சென்டிமீட்டர். அப்ப இங்க என்ன இருக்கு? mm ங்கிறதுல இன்டர் 0.1 சென்டிமீட்டர் போட்டா என்ன வரும்? 0.02 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இஸ் 3. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை மட்டும் பார்த்துக்கிடுங்க. இப்ப அடுத்த ப்ராப்ளம் கொடுக்க போறேன். least count is equals to MSD minus VSD. 20 VSD சார்ந்தது ஒரு 16 MSD க்கு ஈக்குவல்னு क्वेश्चनலே கொடுத்திருக்காங்க. அப்போ MSDங்கிறது 1 மில்லிமீட்டர். அது அப்படியே நீங்க இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க போறேன். இந்த வருஷத்து கொஸ்டின், சாரி போன வருஷத்து கொஸ்டின். டைம் பாக்கீங்களா? ஓகே, கொஸ்டின் கொடுக்கலாமா? ஓகே, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த மூணை வச்சு நீங்க செஞ்சிடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன, இந்த VSD வந்து நீங்க MSD மாத்துவீங்க. எதுக்காகனா MSDக்கு தான் யூனிட் இருக்கு. Question கொடுக்கட்டா? In a vernier caliper, comma, in a vernier caliper, comma, in a vernier caliper, comma,
n plus 1 bracket. In a vernier caliper, n plus 1 divisions in a vernier caliper, comma, n plus 1, n plus 1 divisions, n plus 1 divisions, n plus 1 divisions of vernier scale, of vernier scale, of vernier scale, of vernier scale coincide with n divisions. இங்க பாருங்க, coincides with n divisions of main scale, coincides with n plus 1 VSD is equals to n MSD ன்னு இருக்கும். Coincides with n divisions of main scale, full stop. n divisions of main scale, full stop. Full stop. If one MSD represents, if one MSD represents 0.1 mm, if 1 MSD, capital M, capital S, capital D, okay, represents 0.1 mm, the vernier constant is, bracket kulla centimeter, vernier constant na least count nu artham, the vernier constant is, bracket kulla in centimeter, the vernier constant is, bracket kulla centimeter, avlodhaan, இதே ஃபார்முலா தான். ஓகே, எத்தனை VSD equal to எத்தனை MSD? n plus 1 VSD is equals to n MSD. 1 MSD is equals to எத்தனை கொடுத்திருக்காங்க? 1 MSD is equals to 0.1 mm. ஓகே, இப்போ LC கான்ஸ்டன்ட், வெர்னியர் கான்ஸ்டன்ட், அதாவது லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க VSD இருக்கு, இந்த VSD வந்து இங்க பண்ண முடியாது. SR ஸ்டூடெண்ட்ஸ் VSD சேஞ்ச் பண்ணணும். அப்ப n plus 1 VSD is equals to NMSD. நான் ஒரு VSD is equals to இந்த n plus 1 எங்க வந்துரும்? கீழ வந்துரும். அப்ப n divided by n plus 1 MSD. Next, இப்ப LC is equals to MSD minus VSD. VSD க்கு பதிலா என்ன போடுவீங்க? n by n plus 1 MSD. இப்ப MSD வெளியில எடுங்க. அப்ப என்ன வரும்? 1 minus n by n plus 1. அப்ப என்ன வரும்? இது எங்க பெருக்குவீங்க? அப்படிதானமா? இதை பெருக்கி காமனா எடுப்பீங்க, அப்படிதானே? அப்ப MSD n plus 1 minus n divided by n plus 1. n cancel. அப்ப MSD க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 0.1 millimeter into 1 divided by n plus 1. நம்மளுக்கு எல்லாமே in சென்டிமீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க क्वेश्चनல. ஓகே, 1 mm ங்கிறது mm க்கு பதிலா எத்தனை சென்டிமீட்டர் போடுவீங்க? m க்கு பதிலா எத்தனை போடுவீங்க? 1 mm ங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 10 mm சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். 10 mm சேர்ந்தது
ஒரு சென்டிமீட்டர். அப்போ ஒரு எம்எம், அப்போ ஒரு எம்எம்ங்கிறது 1/10 சென்டிமீட்டர். எஸ் ஆர் நோ? அல்லது 0.1 சென்டிமீட்டர். அப்போ 1 எம்எம்க்கு பதிலா என்ன போடுவீங்க? 0.1 அகைன் 0.1 சென்டிமீட்டர் 1/n+1. 0.1 into 0.1, ஒரே நிமிஷம், 0.1 into 0.1, 0.01, 1/n+1. இது எப்படி எழுதிடலாம்? 1 by இல்ல 1/100. அப்போ ஆப்ஷன் இஸ் 4. இத பாத்தீங்களா? அது சேம் ப்ரொசீஜர் தான். பார்க்கலாம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட் மாதிரி தெரியும், ஆனா சும்மா செய்யறது தான். இந்த 3 விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இதுல கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின், டைமென்ஷன்ல ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 கொஸ்டின் வரும். ஓகே, சார் வந்துட்டாங்க, பேக் பண்ணிடலாம். இந்த